இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. மல்லி வெண்பாவை வேற கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. எதுக்குன்னு நினைக்கிற? நாளைக்கு நான் மல்லி கூட தான் போவேன்னு வெண்பா சொல்லுவா. இவ வெண்பாவை கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு பணத்தை குடு, நகைய குடு, சொத்த குடுன்னு பேரம் பேசுவாடா. ஏங்க இப்படி கண்டுபிடி பேசுறீங்க? எனக்கு எதுக்குங்க பணம்? உனக்கு தானே பணமே வேணாம். ஆனா என் தம்பியை ஏமாத்தி போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு தாலியை கட்டிக்கிட்டியே. இதோ பாரு வெண்பா, இவன் உன் அம்மா கிடையாது. உன் அப்பா சொன்னார்ல, நீங்க வா அப்பா கிட்டே ஏறு. மல்லி, ஏன் இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருக்க? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்கெல்லாம் நீ படுக்க கூடாது. உனக்கு இங்க இடமும் கிடையாது. மல்லிமா நீங்க போங்கம்மா, என் ரூம்ல போய் படுத்துக்கோங்க. நீங்க முன்னாடி போங்க, நான் இங்க இருக்க மாட்டேன். உங்க கூட நானும் வந்துடுறேன். ஏய், எங்க போற நீ? குழந்தை சொன்னா நீ பாட்டுக்கு போயிடுவியா? அவங்க தகுதி தராதரம் எல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கணும். உங்க வீட்ல என்ன தனி ரூம்ல இந்த மாதிரி ஏசி போட்டு ஸ்ப்ரிங் காட்ல தான் படுப்பீங்களா? போ, ஹால்ல போய் படுத்துக்கோ போ. அதுவே உனக்கு ஜாஸ்தி தான். அத்தை, மல்லிமா ஹால்ல படுக்கணுமா? ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க மல்லிமா, நான் உங்க கூடயே வரேன். வெண்பா, நீ எங்க போற? நீ இங்கே இரு. இல்லடா, நான் மல்லிமா கூட போய் படுத்துக்கிறேன். டாடா தனியா இருப்பலாமா? நீ ஏன் கூட படுத்துக்கோ. அப்ப நான் அம்மாவை என் ரூம்ல படுக்க சொல்லுங்க. இல்ல வெண்பா, நான் ஹால்ல கீழே படுத்துக்கிறேன். நீ இங்கே இரு. இல்ல மல்லிமா. மல்லி, இல்ல மல்லி, நீ வேணா இங்க. விஜய் வேண்டாம். இப்படிதான் சின்ன சின்னதா ஆரம்பிச்சு கடைசியில ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டின கதையா மாறிடும். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அத்தை ப்ளீஸ், இது எங்க ஃபேமிலி பிரச்சனை, நீங்க ஏன் தலையிடுறீங்க? பாத்தியாடா பாத்தியாடா, அதுக்குள்ள குழந்தைய எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கா பாரு இவ. வெண்பா, அவ உங்க ஃபேமிலியா? அப்ப நான் இல்லல்ல. வெண்பா குட்டி, இந்த மாதிரி பெரியவங்களை இப்படி பேசக்கூடாது. நீ முதல்ல சாரி சொல்லு. சொல்ல முடியாதுடா, அவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும். முதல்ல அவங்கள கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. நான் இங்க படுக்கணுமா இல்ல மல்லிமா கூட கீழே படுக்கணுமா? நான் இங்க படுக்கணும்னா மல்லிமாவை என் ரூம்ல போய் படுக்க சொல்லுங்க. சரி சரி, நீ இங்கே படுத்துக்க, அவ அங்க போய் படுக்கட்டும். மல்லிமா குட் நைட். மல்லிமா வெயிட் வெயிட் வெயிட், நானும் ஒரு மல்லிமா. வெண்பா குட்டி, ஏன்? மல்லிமா ஒரு ரூம்ல செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. போங்கம்மா, வாங்க நீங்க வாங்க. மல்லிமா, நீங்க லவ் பண்றீங்க தானே? ஆமாண்டா செல்லம், ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? மல்லி அம்மாக்கு வயசாகி சாமி கிட்ட போவேல, அந்த கடைசி மூச்சு வரைக்கும் எனக்கு நீ தான் முக்கியம். அப்படின்னா இனிமே நீங்க ஏ ரூம்ல தான் படுக்கணும். நீ யார் சொல்றத கேட்காதீங்க மல்லிமா, சரியா? நான் ஏசி ஆன் பண்றேன். வெண்பா, ஐயோ வெண்பா, ஏசி எல்லாம் வேணாம் வெண்பா. அம்மா குடுங்கம்மா, நீங்க ஜில்லுன்னு தூங்கணும், ஓகேவா? இது நம்ம வீடு மல்லிமா, நீங்க எல்லா ரூம்லயும் இருக்கலாம். டாடாக்கு உங்க மேல கோவம்லாம் இல்ல, ஆனா இங்க இருக்கிறவங்கலாம் டாடாவை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க மேல கோவத்தை காட்டினா நீங்க டாடா புரிஞ்சுப்பீங்களே, அதனாலதான் டாடா உங்ககிட்ட கோவப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னைய பாருங்க, உங்க கூட இன்னைக்கு படுத்தனா ரஞ்சிதா சித்தி, ராஜ்யத்தை, இவங்க 2 பேரும் சேர்ந்து டாடா கிட்ட தப்பு தப்பா சொல்லி ஏத்தி விடுவாங்க. குழந்தைய மயக்கி வச்சிருக்கான்னு ஏற்கனவே சொல்றாங்கல்ல, அதனால இன்னைக்கு டாடா கூட படுத்துக்கிற மல்லியமா, நீங்க புரிஞ்சுப்பீங்க தானே?
டாடா பாவம் மல்லிமா, ஃபீல் பண்ணுவாரு. அதனால தான் சொல்றேன். ஓகேவா? என் மேல கோவம் இல்லை மல்லிமா. உங்க மேல கையும் காலும் போட்டு தூங்கணும், அதெல்லாம் ஆசையா தான் இருக்கு. அண்ணா நாளைக்கு தூங்குறேன், ஓகேவா? சரிடா தங்கம், நீ போயிட்டு வா. ஒரு ஹக் மல்லிமா. குட் நைட் மல்லிமா, ஸ்வீட் ட்ரெஸ். குட் நைட் வெண்பா. லவ் யூ மா. பாய் மல்லிமா. Milky Mist Paneer Tikka, Milky Mist Paneer Chili, Milky Mist Paneer 65. இதுதான், இது மட்டும்தான். Paneer na Milky Mist. Only Milky Mist. சாய்ஸே இல்லை. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். Paneer na only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.